ஹாய் ஜோதி. நான் இன்றைக்கி வரேன் 10ஆம் தேதி வரணும்னு நினச்சேன், முடியல. நேற்று வரலான்னு நினச்சேன், முடியல. இன்றைக்கி வரலான்னு நினச்சாலும் மேஸ்திரி நான் சொல்கிறாரு ரொம்ப வேலை அர்ஜென்ட்டு, இன்றைக்கி எப்படி இதுமாதிரி டைமில் போகிறேன் அப்படின்னு. சரி ஒரு நாள் வந்து செஞ்சுட்டு நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நாளைக்கு கிளம்பி வருவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமும் ஒரு செகண்டும் எப்போ ஒன்று பார்ப்பன்ற ஒரு இது மட்டும் எனக்கு இருக்குது. எனக்குள்ள பல ஆசைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும். இது வரம், இது வந்து நிறைவேற்றலாம் வச்சுக்க சாபமாக மாறிடும். அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எதனா ஒரு வீடியோ கூட அனுப்ப மாட்டேறேன், ரொம்ப இதாகுது எனக்கு. ஏன்தான் அப்படி பண்ணுறே தெரில. மூஞ்சி காட்டாமல் வச்சிட்டு இருந்தவன் நான். வாத்து மலை தண்ணி எங்கள் அம்மா ஃபோட்டோ அந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயே போட்டவன் நான். என்னையே லைவாக வர வச்சிட்டேடி. வர வச்சுட்டு நீ மட்டும் போய் மறைஞ்சிக்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்ட மாதிரி. நீ எங்கே போனாலும் சரி நான் வருவேன். நாளைக்கு வரேன். ஆண்டி இல்லம்மா, ಎಲ್ಲಿ ಹೋದ್ರ? ಈಗ ಹೋದ್ರು, ಜಸ್ಟ್ ಈಗ ಹೋದ್ರು, ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮೇಲೆಲ್ಲ ಹಿಂಗೆ ಹೋದ್ರು, ಹೆಂಗಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಯಾಕ ಆಮೇಲೆ ಬಾ ಪಾಪ, ಆಮೇಲೆ ಬಾ. ಬರೀ ಒಂದು ನಂಬರ್ ಆಯ್ತಾ ನೋಡು, ಅದಕ್ಕೆ ಫೋನ್ ಹಚ್ಚು. ಫೋನ್ ಹಚ್ಚಮ್ಮ, ಅದಕ್ಕೆ ಫೋನ್ ಇಲ್ಲ. ಫೋನ್ ಹಚ್ಬೇಕಾ? ஒரு நிமிஷம் ஜோதி, லைவ் ಒಂದು நிமிஷம் இறம்மா ஜோதி. எனக்கு நீ முக்கியண்டி, என் உயிரோட நீ தான் முக்கியம், என்னை புரிஞ்சுக்க. ஒரு வீடியோனா போடு, சரியா? நான் நாளைக்கு வருவேன், நாளைக்கு கிளம்பி வருவேன். இதை நான் முடிவு பண்ணல, என் அப்பா. நான் எல்லாமே சொல்லிட்டேன், உனக்கு எல்லாம் தெரியும். திரும்பி என்னால் சொல்ல முடியாது. ரெக்கார்டா நான். ஐ லவ் யூ ஜோதி. சாப்பிடு, பார்த்து பத்திரமா இரு.